இந்த வீடியோ பாத்தீங்கன்னா குஷி படத்தோட ரீரிலீஸை முன்னிட்டு நேத்தி பிரஸ் ஷோ மாதிரி ஒரு ஷோ போட்டிருக்காங்க. ஸோ அதுல கட்டிப்பூடி சாங் வரும்போது எஸ்ஜே சூர்யா அவர்களோட ரியாக்ஷன் வேற லெவல். அவர் எடுத்த படம் தான், பட் ஆனால் ஆடியன்ஸோட பார்க்கும்போது அவரே பயங்கர ஷையாகி வெக்கப்பட்டு சிரிக்கிறது பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. அண்டு குஷி பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் செப்டம்பர் 25 ரீரிலீஸ் ஆகுது. ஸோ அதை ஒட்டி நேத்தி பிரஸுக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க. அதுலயே பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ். ஷோ முடிச்சுட்டு எஸ்ஜே சூர்யா அவர்கள் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் பேசியிருந்தாரு. அதாவது ஆக்டர், ப்ரொடியூசர், எடிட்டரு, கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்னு எல்லாத்துக்குமே கதை சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் படத்தை எடுத்து எடிட்டிங்லயும் சரி ரீ ரெக்கார்டிங்லயும் சரி அவ்வளோ தடவை அந்த பார்த்து சலிச்சு போயிடும். ஸோ படம் ரிலீஸ் டைம்ல ஃபுல்லா மறத்து போயிட்டு இது என்ன படம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கே தோணும். படத்தை எடுத்த இயக்குனர் ரிலீஸ் டைம்ல அந்த படத்தை என்ஜாய் பண்ணவே முடியாது. பட் ஃபர்ஸ்ட் டைமா இந்த குஷி படத்தை இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறம் ஆடியன்ஸோட சேர்ந்து பார்க்கறதால என்னால ஒரு ஃப்ரெஷ்ஷான படமா என்ஜாய் பண்ண முடிஞ்சது. ஸோ இவ்வளோ கேப் விட்டு பார்க்கும்போது அவ்வளோ பரவசமா இருந்துச்சு. ஸோ இதுல இருந்து நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம், நெக்ஸ்ட் நான் பண்ற கில்லர் படத்தை இந்த மாதிரி பண்ணணும். குஷி படத்தை ஆடியன்ஸ் அந்த டைம்ல எப்படி என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு என்னால் இப்போ ஃபீல் பண்ண முடியுது. அண்டு கட்டிப்புடிடா சாங்க நீங்களே 3 தடவை ஒன்ஸ் மோர் கேட்குறீங்க. அண்ட் அது ஒரு கிளாமர் சாங்கா இருந்தா கூட அதுல ஏன் இவ்வளோ ஈர்ப்பு இருக்குன்னா, செந்தமிழ் தேன்மொழியால்னு சொல்லிட்டு ஒரு பழைய பொய்டிக்கான சாங்கை தான் இந்த கட்டிப்புடி சாங்குக்கு ரெஃபரன்ஸா நான் தேவாசாரி கிட்ட கொடுத்தேன். ஸோ பாடி பார்த்தா உங்களுக்கு 2 சாங்குமே கிட்டத்தட்ட ஒரே டியூன்ல தான் இருக்கும். ஸோ ஒரு பொய்டிக்கான ஒரு டியூனை இதுக்கு வச்சதால தான் இதுக்கு இவ்வளோ ஈர்ப்பு. அது மட்டும் இல்லாம தளபதி, மும்தாஜ், டான்ஸ் மாஸ்டர்னு எல்லாமே சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அண்டு தளபதி கிட்ட குஷி கதையை சொல்லும் போது அவர்கிட்ட ரியாக்ஷனே இல்லை. சரி பிடிக்கலன்னு நினைச்சு வேற கதை சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டப்பதான் ஏன் இதே நல்லாதானே இருக்குன்னு சொல்லிட்டு தளபதி சொன்னாரு. ஸோ அவருக்கு கதை பிடிச்சதுக்கே அவ்வளவுதான் ரியாக்ஷன். அண்டு குஷி படம் இவ்வளவு தனித்துவமா இருந்ததுக்கு ஒரு காரணத்தையும் எஸ்ஜே சூர்யா அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது பொதுவா அந்த காலகட்டத்தில் வந்த காதல் படங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏழை பணக்கார பொண்ணை லவ் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா 2 எதிரி குடும்பத்திலிருந்து 2 பேர் லவ் பண்ற மாதிரி இருக்கும், 6 வேறு மதத்தை சேர்ந்தவங்க 2 பேர் லவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை எதையுமே டச் பண்ணக்கூடாது, இவங்களோட லவ்வுக்கு பிரச்சனை இவங்களே தான். ஸோ சின்ன ஒரு ஈகோவை கான்ஃபிளிக்டா வச்சுக்கிட்டு ஒரு பண்ண கதை தான். ரைட்டிங்ல அது ரொம்ப அழகா அமைஞ்சிட்டதால பயங்கரமா கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி எஸ்ஜே சூர்யா அவர்கள் குஷி பத்தி பயங்கரமா பேசியிருக்காரு. அண்டு குஷி ரீரிலீஸும் மிகப்பெரிய வெற்றி அடைய போகுதுன்றது இப்பவே ஃபீல் பண்ண முடியுது. அதுவும் அந்த இடுப்பு சீனு, கட்டிப்பிடி சாங் எல்லாம் பயங்கரமா இன்ஸ்டாவில் ரிலீஸ் அன்னைக்கு ட்ரெண்ட் ஆக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வெற்றிகரமான ரீரிலீஸ் வெயிட்டிங். ஓகே, இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.